வணக்கம் நண்பர்களே. நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு நிமிஷமும் இல்லாமல் இருக்க முடியாத ஒன்று பிளாஸ்டிக். காலை எழுந்தவுடன் பல் துலக்கும் பிரஸில் தொடங்கி தண்ணீர் பாட்டில், உணவு பெட்டி, கடையில் வாங்கும் பொருட்கள், மளிகை, குழந்தைகளின் விளையாட்டு பொம்மைகள் எல்லாவற்றிலும் பிளாஸ்டிக் தான். ஆனால் ஒரு கேள்வி, நீங்கள் பயன்படுத்தும் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் உண்மையிலேயே பாதுகாப்பானதா அல்லது நம்ம உடலுக்குள் மெதுவாக நஞ்சாக சேருகிறதா? இன்றைய காணொளியில் இதை பற்றியே விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகவும் முக்கியமான விஷயம். 1. பிளாஸ்டிக் எங்கே இருந்து வருகிறது? பிளாஸ்டிக் ஒரு செயற்கை பொருள். இது பெட்ரோலியம் மற்றும் கேஸ் போன்ற மூலப்பொருட்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது. இது வலுவாகவும் எளிதாக வடிவமைக்கப்படக்கூடியதுமாக இருப்பதால் உலகம் முழுவதும் இதற்கு தேவை அதிகமானது. ஆனால் அதே பிளாஸ்டிக்கின் நன்மைகள் தான் நம்ம உயிருக்கு ஆபத்தாக மாறிவிட்டன. ஏனெனில் பிளாஸ்டிக் உடையாது, அது 100 ஆண்டுகள் கடந்தாலும் இயற்கையில் கரையாது. நாம் அதை எரிக்கிறோம் என்றால் நச்சுப்புகை வெளிவரும். கடலில் போட்டால் மீன்கள் அதை உண்டு உயிரிழக்கும். நாம் அதை மீண்டும் உணவாகவே உண்ணும் நிலைதான் இன்று. 2. பிளாஸ்டிக் வகைகள் மற்றும் அதன் ரகசிய எண்கள். ஒவ்வொரு பிளாஸ்டிக்குக்கும் ஒரு குறியீட்டு எண் இருக்கும். பாட்டிலின் அடியில் இருக்கும் 3 அம்புகளுடன் கூடிய முக்கோண சின்னத்துக்குள் இருக்கும் எண் பார்த்திருக்கீங்களா? அந்த எண் தான் அந்த பிளாஸ்டிக் எந்த வகையைச் சேர்ந்தது என்பதை காட்டும். பாலிஎத்திலீன் டெரப்தலேட். தண்ணீர் பாட்டில்கள், சோடா பாட்டில்கள் இதில்தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினால் நச்சுப் பொருட்கள் கலக்கும் அபாயம் உண்டு. 2. HDPE ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். பால் பாட்டில்கள், ஷாம்பு பாட்டில்கள் போன்றவற்றில் உள்ளது. இது சற்று பாதுகாப்பானது. PVC பாலிவைனில் குளோரைடு. சில பிளாஸ்டிக் குழாய்கள், டேபிள் ஷீட், சில பிளாஸ்டிக் பேக்கேஜ்களில் உள்ளது. இது மிகவும் ஆபத்தானது. இது வெப்பத்தில் இருந்தாலே வினைல் குளோரைடு கேஸ் வெளியிடும். 4. LDPE லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். பிளாஸ்டிக் கவர், மில்க் பேக்கெட், சில பைகள். இது சற்று பாதுகாப்பானது, ஆனால் உணவுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது. 5. PP பாலிப்ரோபிலீன் உணவு பெட்டிகள், பேபி ஃபீடிங் பாட்டில். இது மிகவும் பாதுகாப்பான வகை. 6. PS பாலிஸ்டைரீன். டீ கப்புகள், குல்ஃபி கப்புகள், டிஸ்போசபிள் பிளேட்ஸ். இது சூடான பொருட்களுடன் பயன்படுத்தினால் நச்சு வெளியிடும். 7. அதர் BPA பாலிகார்போனேட் எக்ஸ்ட்ரா. இதில் BPA அதாவது பிஸ்பினோல் A இருக்கக்கூடும். இது ஹார்மோன்களுக்கு பாதிப்பு தரும். அதனால் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பொருள் வாங்கும் முன் அந்த எண்ணை சரிபார்க்கவும். எந்த எண் பாதுகாப்பு, எது வேண்டாம். பாதுகாப்பானது. 2. ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். 5. பாலிப்ரோபிலைன் தினசரி பயன்பாட்டுக்கு ஓகே, தண்ணீர் சாப்பாடு வைக்க. தவிர்க்க வேண்டியது. 3. பாலிவினைல் குளோரைடு. 6. பாலிஸ்டைரீன். 7. BPA பாலிகார்போனேட் இருக்கலாம். இது ஹார்மோன் பிரச்சனை தரலாம். சூடான உணவு, தண்ணீர் வைக்கக்கூடாது. 5 அல்லது 2 என்ற எண் இருந்தால் அது பாதுகாப்பானது. 3, 6 அல்லது 7 என்றால் அதை தவிர்க்கவும். 3. பிளாஸ்டிக்கால் நம்ம உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள். பிளாஸ்டிக் பொருட்களில் இருக்கும் BPA தாலேட்ஸ் போன்ற ரசாயனங்கள் நம்ம உடலில் கலந்துவிடும். இதனால் ஏற்படும் விளைவுகள் மிகவும் ஆபத்தானவை. ஹார்மோன்களில் சமநிலை குலைவு, பெண்களிடம் கர்ப்ப சிக்கல்கள், குழந்தைகளின் வளர்ச்சியில் பிரச்சனைகள், ஆண்களில் விந்தணு எண்ணிக்கை குறைவு. சில நேரங்களில் புற்றுநோய் அபாயமும் உண்டு. சூடான உணவு, சூரிய ஒளி அல்லது நீண்ட நாள் பிளாஸ்டிக்கில் சேமிப்பு இவையெல்லாம் இந்த ரசாயனங்களை வெளியேற்ற வைக்கும். நாம் அதை அறியாமலே உணவாக உட்கொள்கிறோம். அதனால் மெதுவாக உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. 4. வீட்டில் நாம் செய்யக்கூடிய பாதுகாப்பு வழிகள். நமக்கு பிளாஸ்டிக் தவிர்க்க முடியாதது போல தோன்றும். ஆனால் சில சிறிய மாற்றங்களால் பெரிய பாதுகாப்பு கிடைக்கும்.
சூடான உணவுக்காக பிளாஸ்டிக் டப்பா பயன்படுத்தாதீர்கள். உணவு வெப்பமாக இருக்கும்போது பிளாஸ்டிக் நச்சுப் பொருட்களை வெளியிடும். மைக்ரோவேவில் பிளாஸ்டிக் டப்பா வைக்காதீர்கள். அதற்கு பதில் கண்ணாடி அல்லது மண் பாத்திரம் பயன்படுத்துங்கள். தண்ணீர் பாட்டில் BPA ஃப்ரீ என்று எழுதப்பட்டதா என்று பார்த்து வாங்குங்கள். அல்லது ஸ்டீல் பாட்டில் அல்லது கண்ணாடி பாட்டில் பயன்படுத்துங்கள். குழந்தைகளின் பொருட்களில் பிளாஸ்டிக்கை தவிர்க்கவும். ஃபீடிங் பாட்டில், ஸ்பூன், பிளேட் எல்லாம் சிலிக்கான் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும். பிளாஸ்டிக் கவரில் உணவு வைக்காதீர்கள். அதற்கு மாறாக க்ளோத் பேக் அல்லது பேப்பர் வார்ப் பயன்படுத்தலாம். பழைய பிளாஸ்டிக் உடைந்தது அல்லது நிறம் மாறியது உடனே தூக்கி எறியுங்கள். இந்த சிறிய நடவடிக்கைகள் உங்கள் குடும்பத்தை நச்சு பிளாஸ்டிக்கிலிருந்து காப்பாற்றும். 5. சுற்றுச்சூழலுக்கான பிளாஸ்டிக் பாதிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான டன் பிளாஸ்டிக் கடலுக்குள் விழுகிறது. அதில் மீன்கள் சிக்கி இறக்கின்றன. பிறகு அந்த மீன்களை நாம் சாப்பிடுகிறோம். அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் நம்ம உடலுக்கே திரும்பி வருகிறது. அதனால் பிளாஸ்டிக் பிரச்சனை என்பது நம்ம ஆரோக்கியம் மட்டுமல்ல, இது சுற்றுச்சூழல் பிரச்சனையும் கூட. நாம் எவ்வளவு சிறிய அளவிலாவது பிளாஸ்டிக்கை குறைத்தால் அதே அளவுக்கு பூமி நிம்மதியாக சுவாசிக்கும். 6. மாற்று வழிகள். பிளாஸ்டிக்கு மாற்றுப் பொருட்கள் இப்போ நிறைய வந்துவிட்டது. பேம்பு ப்ராடக்ட்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸ் கண்டெய்னர்ஸ், காட்டன் பேக்ஸ், பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் இவையெல்லாம் பாதுகாப்பான மாற்றுகள். நாம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் முயற்சி செய்தால் பிளாஸ்டிக்கிலிருந்து முழுமையாக விலக முடியும். நண்பர்களே, பிளாஸ்டிக் என்பது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதற்கான விலை நம்ம உடல் நலம். அடுத்த முறை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பொருள் வாங்கும்போது அதன் அடியில் இருக்கும் எண்ணை பார்த்து முடிவு செய்யுங்கள். அது உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். பிளாஸ்டிக்கை குறைப்போம், பாதுகாப்பாக வாழ்வோம். பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு பரிசாக விடுவோம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த மேலும் பல தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.